முதலீடு பணத்திற்கு இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறி போக்குவரத்து காவலரிடம் 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆயுதப்படை பெண் காவலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை பூக்கடை காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வருபவர் முனீஸ்வரன். இவரிடம் ஆயுதப்படை காவலரான பிரியா என்பவர் தனியார் நிறுவனம் ஒன்றை அறிமுகப்படுத்தி அதில் முதலீடு செய்யும் பணத்திற்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனை நம்பி சுமார் 7 லட்சம் ரூபாய் பணத்தை பிரியாவிற்கு அனுப்பிய முனீஸ்வரன் சொன்னபடி எந்தவொரு வருவாயும் கிடைக்காததால் அதிர்ச்சியடைந்துள்ளார். இந்நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த முனீஸ்வரன் இது குறித்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரை போலீசார் இழுத்தடித்து வருவதாக கூறி விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆயுதப்படை பெண் காவலர் பிரியா மற்றும் அவரது நண்பர்களும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் ஊழியர்களுமான ஆஜித், ஆனந்த் ஆகியோர் மீது மோசடி பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.